ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சாப்டர் 3. லாஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம வந்து இந்த கேண்டில்ஸ்னால் என்ன, கேண்டில் பாடி, விக்கு, அதை பற்றிலாம் பார்த்தோம். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க, ஏன்னா அதை பார்த்தா தான் இந்த டாபிக் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பேசிக் டாபிக் தான். ஸோ கேண்டில்ஸ்னால் என்ன, நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் பேட்டர்ன்ஸ் இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போனா ரொம்ப பேசிக்காக அண்ட் பவர்ஃபுல்லான கேண்டில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அதாவது ஒரு 10 டைப் இருக்குன்னா அதில் ஒரு 3 ஆர் 4 டைப்ஸ் மட்டும். ஏன்னா பேசிக்காக இதுதான் அக்கறை ஆகும் மார்க்கெட்டில். அண்ட் இது பவர்ஃபுல்லும். இது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ நான் அதை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்கல்ஃபிங் கேண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது என்கல்ஃபிங். சரிங்களா? இங்கே பார்க்குறீங்களா? என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன மீனிங்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நீங்கள் ஒரு கேண்டில் பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்துல ரேஞ்ச் மோனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெட் கலர் கேண்டிலோட கிரீன் கலர் கேண்டில் வந்து 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஏறி கிட்டத்தட்ட 1.5 டைம்ஸ், நியர்லி 1.5 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது அது மேலே, அது என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. என்கல்ஃபிங்னா இதோட அது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இப்படி இப்படி இருந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப் ட்ரெண்ட் போகுது பாருங்க. அப்படியே மார்க்கெட் அப்படியே அப் ட்ரெண்ட் போகும். ஸோ இதுதான் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், இது வந்து செல்லர்ஸ், இது வந்து பையர் புல்லிஷ், இது வந்து செல்லிங். இதே மாதிரி பாருங்க, இந்த கிரீன் கலர் கேண்டில் முடியுது, இங்கே சின்ன ரேஞ்ச் போல் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்கல்ஃபிங், இந்த கிரீன் கலர் கேண்டலோட இந்த கேண்டில் என்கல்ஃப் ஆகுது. அதாவது ஒரு ஸ்டெப் மேலே 1.5 டு அப்படியே 1.5 டைம்ஸ் மினிமம் இருக்கணும். ஸோ அப்படியே அது வந்து மேலே ஃபினிஷ் ஆகுது. ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே மேலே ரைஸ் ஆகி திருப்பி இங்கே க்ளோஸ் ஆகுது. இந்த கேண்டலோட இது 1.5 பெருசாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டெப் 2 ஆர் 1.5 டைம்ஸ் ஸ்டெப் அதிகமாக இருக்கும். ஸோ முடியும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ட்ரெண்டில் போகுது பாருங்க மார்க்கெட். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. என்கல்ஃபிங் கேண்டல்ஸ் ஒன்று வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங், இன்னொன்று பேரிஷ் என்கல்ஃபிங். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில். இந்த டோஜி கேண்டில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, டோஜி. அதாவது இங்கே ஒரு டோஜி இருக்கு, இந்த கிரீன் டோஜினா என்னன்னா, நம்ம கேண்டில்ஸ்னா அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ரெட் கலர் கேண்டில்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கிரீன் கலர் கேண்டில்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பாடி இருக்கு பாருங்க, பேரிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க மார்க்கெட் பையர்ஸோட. சரிங்களா? இதுதான் அர்த்தம். ஆனால் வந்து இது மாதிரி டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட்டே கன்ஃபியூஷன் ஆகும்னு அர்த்தம். அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் எங்கே போகுது தெரியாமல் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கு. கன்ஃபியூஷன் ஆகுது, மார்க்கெட் மேலே போகலாமா. ஸோ எப்பவுமே இது மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் போது நீங்கள் என்ன பண்ணால் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து இங்கே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். சேஞ்சும் ஆகலாம், இல்லை கண்டினியூ ஆகலாம். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது ஸோ யூ நீட் டு வெயிட். எதாவது இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த ரெட் கலர் பண்ண செல்லர்ஸ்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க, ஸோ நம்ம செல் போகலான்னு. ஆனால் அப்படி கிடையாது. இந்த நெக்ஸ்ட் டைம்லேயே ஒரு டோஜி கேண்டில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். டோஜி கேண்டில் வந்து அப்படியே மாறுது பாருங்க, ட்ரெண்டே மாறும். அப்படியே மாறி அப்படியே வந்து அப் ட்ரெண்ட் போகும். ஸோ இந்த டோஜி கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டோஜி கேண்டில் வந்து அப் ட்ரெண்டில் மேலே வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட்டு ட்ரெண்டு மாற போகுதுன்னு அர்த்தம். அதே டவுன் ட்ரெண்டில் வந்து இங்கே வந்துச்சுன்னா திருப்பி மேலே மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டோஜி கேண்டிலும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இது வந்து தேர்டு முக்கியமான கேண்டில் பார்த்துருவோம், டோஜி கேண்டில். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஹேமர் சொல்லுவாங்க. ஹேமர்னா என்னன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விக்கு வந்து பார்த்துட்டு இந்த விக்கு அப்படியே இறங்கிட்டு நம்ம நினச்சிருப்போம் இது வந்து டவுன் ட்ரெண்டில் அப்படியே போகுதுன்னு நினச்சிருப்போம். பொறுத்தனா டவுன் ட்ரெண்டில் போகுது. இந்த அப்படியே விக்கு இறங்கிட்டு அப்படியே பையர்ஸ் அப்படியே மார்க்கெட்டில் வராங்க. ஸோ இது ஹேமர் மாதிரி இருக்கு பாருங்க. இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் மாதிரி இருக்கும். ஹேமர்னா இது வந்து புல்லிஷ் ஹேமர், நல்லா தெரிஞ்சுங்க. புல்லிஷ் ஹேமர் இது எப்பவுமே எங்கே ஃபார்ம் ஆகும்னா டவுன் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதாவது டவுன் ட்ரெண்டில் ஆகிட்டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு இடத்துல ஃபார்ம் ஆகும். ஒரு வி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஒரு வி மாதிரி அப்படி நீங்கள் ஒரு போர்ட்ரேட் பண்ணிங்கன்னா வி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்து
இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆச்சுன்னா அப்படியே அப் ட்ரெண்ட் இருக்கும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இதுவே வந்து இது வந்து புல்லிஷ் ஹேமர். நீங்க எப்பவுமே புல்லிஷ் ஹேமர் எங்க வரும்னா இந்த பாட்டத்துல தான் வரும். இந்த இடத்துல வந்தா இன்வாலிட். சரிங்களா? அப் ட்ரெண்ட்ல வந்தா இன்வாலிட். கரெக்டா இந்த இடத்துல ஃபார்ம் ஆனோம்னா யூ ஷுட் வெயிட். இது ஒரு ட்ரெண்ட். இங்க பாத்தீங்கன்னா அழகா ஒரு புல்லிஷ் ஹேமர் வருது, அப்புறம் ஒரு டோஜி வருது, அதுக்கப்புறமா அந்த டோஜி க்ளோஸ் பண்ணி ஒரு கிரீன் கலர். நான் இருந்தால் இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு அதை 4458 எடுத்துட்டு இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். இந்த இடத்துல வச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் அசால் ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பேர் புல்லிஷ் ஹேமர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் வந்தோடனே நீங்கள் என்ட்ரி போடணும்னு கிடையாது. இதை வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிஃபோர் வந்து மினிமம் உங்களுக்கு ஒரு 3 கன்ஃபர்மேஷனாவது வேணும். அப்போ தான் நீங்கள் அந்த ட்ரேடில் வந்து ஒரு 80% வந்து 75 to 80% வந்து உங்களால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் ஆகும். நீங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வச்சுங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஸோ எப்பவுமே தெரிஞ்சிங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிஃபோர் என்ட்ரு ஆகிறதுக்கு பிஃபோர் மினிமம் நம்மளுக்கு ஒரு ஒரு 3 கன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஸோ அதாவது 3ல ஒரு கன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஹேமர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இருக்க 4 டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்துருப்போம். பேரிங் இன்கல்ஃபிங், இன்னொரு பேரிங் இன்கல்ஃபிங் வருது. அதே மாதிரி இந்த ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்களா அது மாதிரி மேலே வந்துச்சுன்னா அது பாருங்க. இந்த இடத்துல மேலே வந்துச்சுன்னா அது இன்வெர்டர் ஹேமர் சொல்லுவோம். இன்வெர்டட் ஹேமர். அதாவது ஹேமர் நார்மலாக புல்லிஷ் ஹேமர் வரும்போது கீழே இருந்து அப்படியே மேலே போவோம். இங்கே பாருங்க அப்படியே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது. அப்படியே அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி திரும்பி இருக்கும். ரெட் கலர்ல முடியணும். நல்லா தெரிஞ்சுங்க. மேலே விக்கு ரெட் கலர்ல வந்து பெரிய விக்கு வந்து கீழே வந்து ஒரு ஹேமர் மாதிரி முடிஞ்சுன்னு அடுத்த கேண்டில் பாருங்க அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இது பேர் இன்வெர்டட் ஹேமர். இது வந்து பேரிஷ் கேண்டில். ஓகேங்களா? தட் மீன்ஸ் செல்லர்ஸ் வராங்கன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, பட் செல்லர்ஸ் அதை டாமினேட் பண்ணி அப்படியே கீழே இறக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அர்த்தம். ஸோ இந்த செல்லர்ஸ்க்கும் பையர்ஸ்க்கும் உள்ள ஃபைட் தான் அது. அது நம்ம கேண்டெல்லாம் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான். பட் இந்த ஹேமர் இன்வாலிட். நல்லா தெரியும். இந்த ஹேமர் இன்வாலிட். ஏன்னா இது வந்து ஒரு மூவ்மெண்ட்ல கண்டினியூஷன்ல இருக்கு. அதெல்லாம் இந்த ஹேமர் நீங்க எடுக்கக்கூடாது. நான் அதெல்லாம் இந்த ஹேமர் காட்டுறேன். இது வந்து இன்வெர்டட் ஹேமர். இது அப் ட்ரெண்ட் போயிட்டு நல்லா அப் ட்ரெண்ட்ல வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே மாறுது பாருங்க. ஒரு பெரிய என்கல்ஃபிங் கேண்டில் வருது. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். நீங்க தாராளமா செல் சைட் போகலாம். செல் சைட் பண்ணா ஈஸியாக நீங்கள் ஒரு 10 to 100 பிப்ஸ் to 50 பிப்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு வந்து பேரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங், டோஜி, ஹேமர், இன்வெர்டட் ஹேமர். ஸோ நான் உங்களுக்கு இது 5 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதையே நீங்கள் வந்து ரீடெஸ்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி சார்ட்டில் பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான கேண்டில்ஸ். அதுக்கப்புறம் நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. பட் இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஈஸியாக இதை நம்ம மார்க்கெட்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இதை நான் சேட்டில் போட்டு நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி நிறைய ஃபைன் பண்ணி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சாப்டர் 3. நெக்ஸ்ட் சாப்டர் 4ல் வந்து வேறு டாப்பிக்கோடு வராங்க. ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுங்க. ஓகே, தேங்க்யூ பாய்ஸ். தேங்க்யூ கைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.